ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பண்ணாரி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கோயில் வளாகத்தில் தான் நான் நின்றுட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கே எல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே கடைகள், மங்கி, நிறைய மங்கி இருக்குதுங்க. ஏமாந்தா அவ்வளோதான் கடிச்சு வச்சிரும், அந்த மாதிரி பண்ணுது. வருது கிட்ட தேங்காய் பழ பைய வச்சிருக்கவே ஆசை இல்லை, போட்டு துரத்துக்கிட்டே இருக்குது. எழுந்தா அண்ணா மேலே, தோல் மேலே. இங்கே தான் தேங்காய் உடைக்கிறதா? உடைச்சிட்டிங்களா? அங்கே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாமா? உள்ளுக்குள்ளே பூஜை சாமி இதில் வந்துட்டு தேங்காய் பழம் உடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே முன்னாடி தான் தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. இந்த இடத்துல வைங்க, எடுத்து வைங்க எல்லாத்தையும். இது பாருங்க, இருக்கா? இது வந்துட்டு இந்த பூ மிதிப்பாங்கல்ல, கம்பம் நடுறது, அந்த மாதிரி பூ மிதிக்கிறது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சரி விடுங்க. சாமி கும்பிட வரைக்கும் கூட இதுக்கு பொறுக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது? தூக்கிட்டு ஓடிடுச்சு பாரு. சரி சாப்பிட்டோம். சாமி சாப்பிட்டாலும் ஒன்று தான், குரங்கு சாப்பிட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒடியாருது பாருங்க. வாண்டுகளா? அதுக்கு ஒன்று கொடு, அந்த குரங்குக்கு ஒன்று கொடு. பாவம் பார்க்குது பாரு. ஊதுபத்தி பற்ற வைங்க. பழத்தை எடுத்து வச்சது தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க. அதுக்கு ஒன்று கொடு. அதான் பாரு, அது பார்த்துட்டே நிற்கிது, தர மாட்டேங்குது. அதுக்கு ஒன்று கொடு. அதுக்கு ஒன்று கொடு சாமி. அதுக்கு ஒன்று கொடு சாமி. அதுக்கு ஒன்று கொடு. குட்டி குரங்கு தானே? மேலே ஒரு குரங்கு இருக்கு மாட்டேங்குது. ஆமா, பின்னாடி ஒன்று இருக்கு. அடா, உங்க பிள்ளைக்கு ஒன்று கொடு. அதே திங்குதா? ஐயோ, உங்க குட்டி குழந்தைக்கு கொடு. குழந்தைக்கு இப்படின்னு எடுத்து கீழே வச்சாரு, அவ்வளோதான். நானே போட்டோ எடுக்க நல்லா இருக்குங்க. ஆமாங்க, நல்லா இருக்குது. ஐயோ கடவுளே, அதுவே சாப்பிடுது பாருங்களேன். அங்கே பாருங்க, எல்லாம் கடவாயில் எப்படி அடக்கிக்கிச்சுன்னு. நல்லா இருக்குது. நம்மளோட போட்டோவும் வந்துருங்க. உங்கள் ஃபோட்டோ விழுவணுமா? வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க. இப்போ வாங்க. வைக்கிற மாதிரியே இருக்குது பைய. இப்போ தான் நீங்கள் தெரியுவீங்க, வாங்க. இப்போ தான் உங்கள் ஃபோட்டோ தெரியும். நான் இவ்வளோ நேரம் இந்த குரங்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏங்க அதுக்கிட்ட சண்டைக்கு போக வேண்டாம், எடுத்துட்டேன். அங்கே போடுறேன். இதான் பற்ற வச்சிட்டிங்களா? கீழேயே வைக்க முடியாது. பிடிங்க, நீங்கள் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குது. தூக்கிட்டு போயிருது பாரு. அப்படியே எத்தனை குரங்கு. கொஞ்சம் கணக்காக கவனமாக நில்லுங்க, இல்லைன்னா பிடிச்சி ஃபோனை தூக்கிட்டு போயிடும். ஆமாம், விழுந்துருக்குதுங்களா? விழுந்துருக்குதுங்க. தனியாக நான் வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஃபோட்டோவாக எடுக்கல, வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது ஒரு சாமி, மஞ்சள் எல்லாம் சிகப்பு எல்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபம் வைக்கிறதுக்கு டேபிள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே முன்னாடி இங்கே உள்ள இது பூக்குழி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பண்டிகை விசேஷ சமயங்களில் பூக்குழி இறங்குவாங்க, அந்த இடம் இது. இப்போ வந்துட்டு இந்த பூக்குழி இறங்கும்போது இதில் நிறைய கட்டைகளெல்லாம் போட்டு தீ இது பண்ணி பூக்குழி இறங்குவாங்க. அதை முடிக்கும்போது உப்புக்கல் போட்டு தான் அணைப்பாங்க. இந்த உப்புக்கல்லை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம சமையலில் உபயோகப்படுத்துகிற சாப்பாட்டுக்கு இதை கொஞ்சம் சேர்த்து எடுத்து, அந்த உப்புக்கல் டப்பா வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம ஒரு பாத்திரம், அதில் போட்டு வச்சுக்கிறதா ஒரு நல்லது அப்படின்றது ஒரு ஐதீகம். பாருங்கள், ஃபுல்லாக இதுதான் பூக்குழி இறங்குற இடம் இங்கே. ஓகேங்களா? அடுத்தது இங்கே கொடிமரம், மேலே கொடிமரம் இருக்குது. கீழே இங்கேயும் ஒரு அம்மன் சிலை இருக்குது. இது வந்துட்டு ஊஞ்சல் பாருங்க, ஊஞ்சல் வச்சுருக்காங்க.
இது வந்து இந்த ஊஞ்சலில் எல்லாரும் பூட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன ஐதீகம் என்ன ஏதுன்னு நான் கேட்டேன். அது வந்து நம்ம ஒரு வேண்டுதலாக வீடு கட்டுறது அந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேறுச்சுன்னா இங்கே வந்து இந்த பூட்டை வந்து போட்டு நீ வேண்டுதலை நிறைவேற்றுவாங்களாமா. நான் அடுத்த வீடியோ வேறு அந்த மண்டபத்துக்கு போய் எடுக்கிறேன். இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன்.